வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா கீழே வந்தது. போன வாரம் வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் ஸ்விங் லோவை டே வைஸ்லேயும் வீக்லி வைஸ்லேயும் உங்களுக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்தது. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெரும்பாலான முதலீட்டாளர்கள் ஏதாவது ஒன்று நம்ம ஒரு யுக்தியை பயன்படுத்தி என்னுடைய முதலீட்டை நான் பாதுகாப்பு பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன், பல யுக்திகள் போட்டிருக்கேன். கவர்ட் கால், மேரிடு புட்டுன்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேரிடு பேர் புட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி. இது மூலமாக உங்கள் முதலீட்டை எந்த மாதிரி பாதுகாத்துக்குள்ள வைத்துக்கொள்ள முடியும் குறைவான செலவு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இன்வெஸ்டர். ஓகேங்களா? இன்வெஸ்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். என்னென்னா லாங் டேர்மில் நீங்கள் ட்ரேடராக இன்வெஸ்டரான்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தகராக இல்லை முதலீட்டாளர்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பணம் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னா கேஷ் செக்யூர் புட் பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். ஒன்ஸ் கேஷ் செக்யூர் புட்டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு குறைவான ரேட்டில் ஒரு முதலீட்டை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காண்டி ஒரு யுக்தி. அது சம்மந்தமாக நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த யுக்தியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ, அதாவது முதலீட்டு இந்தந்த பங்குகள்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், பங்குகள் வாங்கி வச்சுருந்தேன்னா நான் போன வாரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிக் பாய் கவர்ட் கால். அதாவது மாதம் நான் எப்படி வாடகை வருமானம் பெற முடியும், வருடத்துக்கு 18%, அதாவது மாதத்துக்கு 1% முதற்கொண்டு 1.5% முதற்கொண்டு வருடத்துக்கு 18% எப்படி பெற முடியும் அப்படிங்கிறது வீடியோ போட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மார்க்கெட் மேலே போகும்போது, மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேயே நிற்கும்போது, கன்சாலிடேட் ஆகும்போதெல்லாம் பண்ணிக்கலாம். எப்போ பிரச்சனை வரும்னா, மார்க்கெட் கீழே வரும்போது, பிளாக்ஸ் மணி வரும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக உள்ள ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ இன்வெஸ்டருக்கு என்னென்னமான யுக்திகள்லாம் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது உங்கள் கையில் அண்டர்லைங்கே இல்லை, பொருளே இல்லை, ஆனால் நீங்கள் வாடகை வருமானம் வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலை செல் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு டிசிஎஸ் உங்கள் கையிலே கிடையாது, ஆனால் டிசிஎஸ் காலை செல் பண்ணுறீங்க. ஏஷியன் பெயிண்ட் உங்கள்கிட்ட கிடையாது, ஏஷியன் பெயிண்ட் காலை செல் பண்ணுறீங்க. நிஃப்டி பீஸோ நிஃப்டி ஃபியூச்சரோ உங்கள்கிட்ட கிடையாது, ஆனால் காலை செல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அண்டர்லைங் இல்லாமல் நீங்கள் காலை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் நேக்கடு கால்னு பேர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அண்டர்லைங் இருக்குது, அதுக்கு நான் காலை செல் பண்ணுறேன், அதுக்கு பேர் கவர்ட் கால்னு பேர். அதுதான் வாடகை வருமானம். ஏன்னா மேலே போச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன் பாதிப்பு கிடையாது? காலில் லாஸ் வரும், ஆனால் அண்டர்லைங் ஷேரோட விலை அதிகமாக ஏறும். ஸோ அதுதான் கவர்ட் கால். அப்புறம் நேக்கடு புட் அப்படின்னு பேர். நீங்கள் உங்கள்கிட்ட கையில் காசே இல்லை, கையில் பொருளே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு புட்டை வாங்குறீங்க, மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சி. இது ஒரு யூக பேரம். இப்படி வாங்கினீங்கன்னா அது நேக்கடு புட்டு பைன்னு பேர், நேக்கடு பை புட்டுன்னு பேர். எப்படி நம்ம நேக்கடு கால் இருக்கோ அதே மாதிரி நேக்கடு புட்டு வாங்குறீங்க, மார்க்கெட் கீழே போகணும், உங்கள்கிட்ட பொருளே கிடையாது, அதாவது உங்கள்கிட்ட வண்டியே கிடையாது, ஆனால் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு பேர் தான் நேக்கடு புட்டு. புரிஞ்சுங்களா? ஓகே. ஆனால் உங்கள் கையில் பொருள் இருந்து அதுக்கு இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் மேரிடு இன்சூரன்ஸ், மேரிடு புட். புரியுதுங்களா உங்களுக்கு? நிஃப்டி வச்சுருந்து நிஃப்டி புட்டு வாங்கணும், இன்ஃபோசிஸ் வச்சுருந்து இன்ஃபோசிஸ் புட்டு வாங்கணும். வாங்கியிருந்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகும்போது உங்களுக்கு அந்த பொருளோட விலை இறங்கும் இல்லையா, அதில் நஷ்டம் வரும் இல்லையா, ஆனால் நீங்கள் புட்டு வாங்கினதில் உங்களுக்கு லாபம் வரும். அதனால் ஒரு பொருள் வச்சுருந்து அந்த புட்டை வாங்கினா அதுக்கு பேர் மேரிடு புட்டுன்னு பேர். இது ரொம்ப காலமாக பண்ணக்கூடிய ஒரு யுக்தி தான். வாரன் பஃபட் முதற்கொண்டு, ராக்கெட் ஜுன்ஜுனோலா முதற்கொண்டு எல்லாருமே இப்போ அந்த மேரிடு புட்டுங்கிறது நடைமுறையில் உள்ள ஒன்று தான். சரிங்களா? சரி, இந்த புட்டை நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த புட்டு எப்போ வாங்குவாங்கன்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹை மேலே போகும் இல்லையா, விக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும்போது தான் இது வாங்குவாங்க. ஏன் வாங்குறாங்கன்னா, புட்டு நீங்கள் அதாவது விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது வாங்கினாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அதோட புட்டோட வேல்யூ ஆப்ஷன் வேல்யூ ப்ரீமியம் குறைவாக இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெரும்பாலும் நிஃப்டியில் தான் வாங்குவாங்க. ஏன்னா நிஃப்டி தான் இந்த ஓவரால் மார்க்கெட்டை பிரதிபலிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் அதில் தான் வாங்குவாங்க. பெரும்பாலும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வாங்க மாட்டாங்க. ஏன் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வாங்க மாட்டாங்கன்னா, ஒன்று அதில் ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி, ரெண்டாவது லாங் டேர்மில் 6 மாதம் 1 வருடம் காலம் அப்படின்லாம் நீங்கள் ஸ்டாக்கில் வாங்க முடியாது. அதனால் பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. லாங் டேர்ம்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், பேங்க் நிஃப்டியோட உங்களுக்கு நிஃப்டியில் தான் ரொம்ப லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ டிசம்பர் மாதத்தில் வாங்குவாங்க. மினிமம் ஒரு 9 மாதம் இல்லை 6 மாத கால இடைவெளியில் கூட நீங்கள் வாங்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அட் தி மணி தான் வாங்கணும் நீங்கள். அப்படின்னா தான் அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அப்படின்னா தான் கிராஷ் ஆனால் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் ஓடிஎம்மில் வாங்க போகிறேன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீமியம் வீணாக போயிடும், உங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்காது. ஸோ எப்போவுமே அட் தி மணி தான் வாங்கணும். இது வால்யூம் பேஸ் பண்ணி வாங்குவாங்க. நீங்கள்
எவ்வளோ போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறீங்க? ஒருத்தர் 10 லட்சம் ஒரு 7,5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறாருன்னா ஒரு புட்டு வாங்குவார். ஏன்னா நிஃப்டியோட இப்போதைக்கு கான்ட்ராக்ட் சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,5 லட்சம். எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கு இல்லையா? 15,000 × 50 போட்டுங்க. 50ங்கிறது லாட் சைஸ், கிட்டத்தட்ட 7,5 லட்சம். ஸோ 7,5 லட்சத்துக்கு ஒரு லாட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு 75 லட்சம் இருக்குன்னா நீங்கள் 10 லாட் வாங்கிக்கலாம். ஆக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய மொத்த முதலீடு எவ்வளவோ அதை வந்து நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூவால் வகுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஈவை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புட்டு வாங்குவீங்க. ஸோ எந்த டயத்தில் வாங்கணும்? வாங்கலாம். இப்போ வாங்கலாமானா இப்போ கூட வாங்கலாம். பொதுவாக விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட் தி மணியில் நீங்கள் எப்போ வாங்கினாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அட் தி மணியில் எப்போ வாங்கினாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% தான் வேல்யூ, 5% வேல்யூ இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நிஃப்டியோட கான்ட்ராக்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,67,500. இப்போனா 15,350 வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். அதில் 5% எடுத்திங்கன்னா 38,375. லார்ஜ் சைஸ் வந்து 50. கிட்டத்தட்ட 750 ரூபா அட் தி மணி ப்ரீமியமில் இருந்தால் நல்லது. அட் தி மணியில் ஓகேங்களா? விக்ஸ் கூட அதிகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ அட் தி மணியில் வந்து 6% இருக்கும், 7% இருக்கும். விக்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தால் அட் தி மணியில் வந்து 4% இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணால் தூரம் ஒரு காலை செல் பண்ணி அந்த காசை எடுத்து அதை இங்கே வட்டிக்கு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மேரிடு புட்டுக்கு செலவை குறைக்க முடியும். அதாவது விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது வந்து இதோட விலை வந்து அட் தி மணியில் 5% இருக்கும். விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது 5% இருக்காது இல்லையா? 6%, 7% இருக்கும். சரி, இப்போ விக்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது. 20, 25 இருக்கும்போது அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு தூரமாக கண்காணாத இடத்துல வந்து ஒரு காலை செல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு நீங்கள் இந்த புட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு மேரிடு புட்டுக்கு வந்து காஸ்ட் வந்து 5% ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. சரிங்களா? ஓகே. இப்போ மேரிடு பேர் புட் ஸ்ப்ரெட்னா என்ன அர்த்தம்னா, இது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் மேரிடு புட் அட் தி மணி வாங்கிடுறீங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன், அட் தி மணி வாங்கிடுறீங்க. தூரமாக நல்லா ஓடிஎம்மில் என்ன பண்ணுறீங்க? இது அட் தி மணி வாங்கிடுறீங்க, புட்டை வாங்கிறீங்க. தூரமாக ஒரு இடத்துல வந்து புட்டை விற்றுறீங்க. இந்த புட்டை விற்கும்போது இதை எப்படி சொல்லலாம்னா கேஷ் செக்யூர்ட் புட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும். தூரமாக ஒரு புட்டை விற்றுறீங்க. அது எங்கே தூரமாக விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அட் தி மணியில் எவ்வளோ ப்ரீமியத்துக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதில் 5ல் 1 மடங்கோ இல்லை 4ல் 1 மடங்கோ நீங்கள் போய் என்ன பண்ணிடலாம்? கீழே போய் என்ன பண்ணிடலாம்? ஒன்று விற்றுடலாம். ஒரு உதாரணத்துக்கு இங்கே 700 விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட் தி மணியில் 700 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் தி மணி வந்து 15,500 வந்து நீங்கள் வந்து டிசம்பரில் 2022 வந்து நீங்கள் என்ன வாங்குறீங்க. அதில் 5ஆல் வகுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 170 வரும். ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. அங்கே தூரமாக விற்றுறீங்க. அதாவது 15,500 அட் தி மணியில் நீங்கள் வாங்குறீங்க, 13,000 விற்றுறீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த புட்டை விற்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தூரமாக உள்ள புட்டை விற்கலைன்னா அட் தி மணிக்கு மட்டும் 5% இருக்கும். ஆனால் தூரமாக ஒரு புட்டை விற்கிறதுனால இதோட விலை வந்து 4% குறைக்கப்படும். புரிஞ்சுங்களா? 1% வந்து நீங்கள் சேமிக்கிறீங்க. பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? விவரம் தெரிஞ்சுச்சுன்னா அட் தி மணியில் வாங்குவாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தூரமாக ஒரு புட்டை விற்கும் போது என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து அதோட காஸ்ட் வந்து 4% ஆகுது. அவ்வளோதான். சரி, இப்போது இதோட சாதக பாதங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து 15,500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வாங்கினது புட்டெல்லாம் வீணாக போயிடும், விற்றதில் ப்ராஃபிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 உங்களுக்கு லாஸ் ஆகிடும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா 500 லாஸ். 500 நான் சொல்கிறது ப்ரீமியத்தில் 500 × 50 போட்டுக்குங்க. சரிங்களா? ஒரு லாட்டுக்கு. ஸோ 15,500 மேலே போக 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 உங்கள் போர்ட்ஃபோலியோ தப்பிச்சுது. மார்க்கெட் வந்து உங்களுக்கு அண்டர்லைன் நிறையா ப்ராஃபிட் கொடுத்துரும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா. மார்க்கெட் கீழே வந்தால் என்ன செய்கிறது? 15,000 வந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 வந்துச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். எப்படி? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன வாங்கியிருக்கோங்க? 15,500 புட்டு வாங்கியிருக்கோம். சரிங்களா? என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம்? 700 வாங்கியிருக்கோம். அப்போது இது 15,000 வரும்போது இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? இதோட மதிப்பு 500 இருக்கும். ஆனால் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 700 வாங்கினீங்க. அப்போ நஷ்டம் எவ்வளவு? 200 நஷ்டம். இது எல்லாமே நான் எங்கே சொல்கிறேன்னா டிசம்பர் மாதம் 2022 சொல்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? 13,000 புட்டை விற்றுருக்கீங்க. எவ்வளோ விற்றுருக்கீங்க? 200 விற்றுருக்கீங்க. அந்த 200 லாபம். ஆக இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அதான் கிட்டத்தட்ட இங்கே போட்டிருக்கேன். இங்கே வந்து 15,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாபமும் நஷ்டமும் கிடையாது. ஆனால் மார்க்கெட் கீழே இறங்க 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 அப்படியே 500 500 500 500 500 ஏறிட்டே வரும். எங்கே நின்றுனா 500 1000 15,000 2,000 நிற்கும். ஏன்னா நீங்கள் 15,500 புட்டை வாங்கியிருக்கீங்க. இது பை.
இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பை வந்து ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எங்கே வரைக்கும் கொடுக்கும்னா இந்த 13,000 வரைக்கும் கொடுக்கும். ஏன்னா 13,000க்கு அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஏறாது. ஏன் ஏறாதுன்னா 13,000த்தில் நம்ம விற்றுருக்கோம். அதோட அந்த ப்ராஃபிட் அரெஸ்ட் ஆகும். ஆக இங்கேருந்து சைபர்லேருந்து 2,000 வரைக்கும் 2,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நஷ்டம் வந்தால் எவ்வளோங்க? 500 ரூபா. 1:4 ரிவார்ட் ரேஷியோ. நஷ்டம் வந்தால் 1 ரூபா, லாபம் வந்தால் 4 ரூபா. அதாவது 500 விகிதம் 2,000. என்னங்க மார்க்கெட் 13,000க்கு கீழே போனால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் கீழே வர 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 நம்ம லாபம் ஏறிக்கிட்டே இருக்கும். 13,000 வந்தவுடனே நம்ம லாபம் வந்து என்ன பண்ணப்படும்னா வந்து தடுக்கப்படும். அதுக்கு மேலே கிடையாது. சரிங்களா? இதுதாங்க சொல்லியிருக்கோம். என்ன ஸ்பெஷல்னா வந்து மேரிட் புட்டில் 5% இருக்குன்னா இதில் 4%. மார்க்கெட் அந்த புட்டை செல் பண்ணதுக்கு கீழே போகாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை இதில் மார்க்கெட் கோஸ் டவுன் பிலோ கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் உங்களுக்கு லாபம். மேக்ஸிமம் லாபம் வந்து என்ன பண்ணுங்க 2,000 பாயிண்ட் தான் லாபம், ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. மார்க்கெட் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மேரிட் புட்டில் கொஞ்சம் லாஸ் ஆகும் இல்லையா? ஏதாவது கொஞ்சம் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குன்னா கீழே வர 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 நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா தூரமாக ஒரு காலை செல் பண்ணலாம். இதுதான் நான் சொல்லியிருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா அதுக்கப்புறம் 10% கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் டப்ப டப்ப டப்பட்ட கீழே விழுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து தொடர்ந்து காலை செல் பண்ணிட்டே இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் கிராஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்துச்சு வச்சுக்கோங்க. கடன்னு கீழே விழுந்து வச்சுக்கோங்க. 13,000 கீழே போயிடுச்சு. 2,000 தானே ப்ராஃபிட்டு. ஆனால் எனக்கு போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முதலீட்டை பெருக்கலாம். ஸோ இந்த மேரிட் ஸ்ட்ராட்டஜி புட்டை எப்படி செயல்படுதுன்னா உங்களுக்கு 2,000 ரூபா ஃபிக்ஸ்டு லாபம் கொடுக்கு, மேலும் உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் அடிக்குது. ரைட்டுங்களா? இது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிக் பை கவர் கால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணிங்கன்னா என்ன ஆகணும்? மார்க்கெட் மேலே போகும், இல்லை கீழே வரும். கீழே வந்தால் என்ன ஆகும்? மேரிட் புட்டில் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட் இருக்கும். பிக் பை கவர் கால்லையும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேரிட் புட்டில் உங்களுக்கு லாஸ் இருக்கும். ஆனால் கவர் கால் கொஞ்சம் சேலஞ்ச் வரும். ஆனால் அண்டர்லைன் மேலே போகும். இது மாதிரி வந்து மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லைங்க. இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது. கிராஷ்லேருந்து டிசாஸ்டர்லேருந்து உங்களுக்கு இதாகுது. ஒரு குறைவான ரேட்டில் வந்து உங்களுக்கு மறுபடியும் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. பீஸ் ஆஃப் மைண்ட், சடன் வெல்த் அப்படியே மொத்தமாக இதாகிறதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம தூரமாக ஒரு புட்டை செல் பண்ணுறோம் இல்லையா? இந்தியன் மார்க்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆதார பாகத்துக்கு போனால் கூட உடனே ரிட்டர்ன் ஆகும். ரொம்ப போய் நிஃப்டி 4,000 யாரெல்லாம் போகாது. ஓரளவுக்கு கரெக்டாகவும் மேலே எரிஞ்சிடும். அதனால் வந்து மேரிடு புட்டை விட மேரிடு புட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது மாதிரி பல யுக்திகள் வந்து நான் என்னோடய பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். பல நகரங்களில் நடக்குது. கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் தமிழ் நடக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.